அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இக்கா இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். மும்பையில் ஒரு மிட் நைட்டில் பார்ட்டியில் சௌரிமான் கௌரர் மற்றும் சோமா மிட்டல் ஆகிய இருவரும் ஒன்றாக சேர்ந்து மது அருந்துறாங்க. பின்னர் சௌரியா சோமா தன் காரில் அழைத்து போகிறாரு. வெர்ரி பகுதியில் கார் நிற்கும்போது ரத்த வெள்ளத்தில் இருக்கும் சோமாவை யாரோ கார்லேருந்து வெளியே தள்ளிவிட்டு போகிறாங்க. இது அங்கே இருக்கும் ஒரு டீ கடைக்காரர் பார்க்குறாரு. சோமா உயிருக்கு போராடியபடி கோமா நிலைக்கு போகிறாங்க. சௌரியா மீது கொலை முயற்சி வழக்கு பதிவாகுது. மறுபுறம் நகரின் மிகப்பெரிய மற்றும் இதுவரை எந்த வழக்கிலும் தோற்காத குற்றவியல் வழக்கினர் அர்ஜுன் மேயரை காட்டுறாரு. கோர்ட்டை திருப்பி வருவதற்கு 5 நிமிடத்துக்கு முன்பு தனது துருப்புச்சீட்டை இறக்கி வழக்கை மாற்றுவதில் அவர் வல்லவர். அவரது மனைவி அவந்திகா முகழ சம்ரியா ஒரு நீச்சல் போட்டியில் இருக்கும்போது சம்ரியாவுக்கு மூக்கிலிருந்து ரத்தம் வழியா அவளுக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வருது. அதை காப்பாற்ற ஸ்டெம் செல் மற்றும் அறுவை சிகிச்சை தேவை என்பது தெரிய வருது. ஆனால் பரிசோதனையில் அர்ஜுன் அவளது உண்மையான தந்தை இல்லை என்ற அதிர்ச்சி உண்மை வெளியே வருது. சமரியாவின் உண்மையான தந்தை வேறு யாரும் இல்லை, அர்ஜுனின் நிறுவனத்திலிருந்து அவனது மோசமான நடத்தையால் நீக்கப்பட்ட முன்னாள் வழக்கறிஞரான தற்போதைய கொலை குற்றவாளியான சௌரியாமான் கௌரவ் தான். சௌரியாவின் தந்தை ஹர்ஷவர்தன் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி. தேர்தல் நெருங்குவதால் தன் மகனை காப்பாற்ற அர்ஜுனை அணுகிறாரு. அர்ஜுன் தன் மகனின் உயிரை காப்பாற்ற சௌரியாவை சந்திக்கிறாரு. சௌரியாவின் ஸ்டெம் செல்களை சமரியாவுக்கு பொருத்தி விடுகிறது. ஆனால் சௌரியா ஒரு நிபந்தனை விதிக்கிறார். தான் உயிரை காப்பாற்ற ஸ்டெம் செல்களை வேண்டுமென்றால் அர்ஜுன் தன்னை கோர்ட்டை நிரபராதின்னு சொல்லி நிரூபிக்க வேண்டும். சௌரியா ஒரு கொடூரமானவன் என்று தெரிந்தும் தன் மகளுக்காக அர்ஜுன் அந்த வழக்கை ஏற்றுக்கிறார். வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. அரசு வல்லுநர்களாக மதுரா பானர்ஜி நியமிக்கப்படுறாரு. சோமாவின் நகரங்களில் சௌரியாவின் DNA மற்றும் சௌரியாவின் கார் சாவியின் சோமாவின் இரத்தம் போன்றவை வலுவான ஆதாரங்களாக மதுரா சமர்ப்பிக்கிறார். ஆனால் அர்ஜுன் தனது தந்திரமான வாதங்களால் சௌரியாவை சாட்சி கூண்டில் ஏற்றி அன்று சோமாவுடன் வாக்குவாதம் மட்டுமே நடந்தது என்றும் தான் சோமாவை தாக்கவில்லை என்றும் கூற வைக்கிறார். மேலும் சோமா காரிலிருந்து தள்ளப்பட்ட கூறும் 1 மணி அளவில் சௌரியா தனது வீட்டில் தன் மனைவி கௌரியை அடித்து கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதன் என்பதற்காக போலீஸ் ஃபோன் ரெக்கார்டிங் அர்ஜுன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். தன் கணவன் ஒரு மிருகம் என்றாலும் அன்று 1 மணி அளவில் அவன் வீட்டில் தான் இருந்தான் என்று கௌரியும் ஒப்புக்கொள்கிறார். இதனால் சௌரியா அன்று சம்பவ இடத்தில் இல்லை என்பது நிரூபணமாகி நீதிமன்றம் அவனை விடுவிக்கிறது. சௌரியா விடுவிக்கப்பட்டவுடன் அவன் அடித்த ஸ்டெம் செல்கள் மூலம் சமரியாவின் உயிர் காப்பாற்றப்படுகிறது. சௌரியா தன் தப்பித்து விட்டதாக எண்ணி ஒரு பெரிய பார்ட்டி கொண்டாடுறான். அங்கு அர்ஜுன் சௌரியாவிடம் தான் அவனது முழு நாடகத்தையும் கண்டுபிடித்து விட்டதாக கூறுறான். உண்மையிலே சௌரியா தான் சோமா தன் கார் சாவியால் குத்தி கொலை செய்திருக்கான். பின்ன தேநீர் விற்பனையாளர் டீ கடை மூலமாக தான் பார்த்ததை அறிந்த அவன் ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டுறான். சோமாவோட உடலை வீசிய பிறகு 4 மணி வரை மறைந்திருந்த ஒரு ஏழை நாடோடியோட மொபைலை வாங்கி தன் ஆட்கள் தான் வீட்டிற்கு அனுப்பி 1 மணிக்கே வீட்டில் தன் மனைவியை அடிப்பது போல் ஒரு போலியான ஃபேக்காக போலீஸுக்கு செய்ய வைக்கிறான். அந்த பதிவை வைத்து அர்ஜுனை தன்னை விடுவிக்க செய்தான். மேலும் இந்த சதியை மறைக்க அந்த ஏழை நாடோடியே கொலை செய்ய முயன்றான். ஆனால் அர்ஜுன் சௌரியாவிடம் நீதிமன்றத்தில் நான் உன்னை காப்பாற்றியது என் மகளுக்காக மட்டும்தான், ஆனால் ஒரு கொலையாளியை நான் சும்மா விட மாட்டேன் என்று கூறி தான் இறுதி துருப்புச்சீட்டை இறக்குறான். சௌரியா கொலை செய்ய முயற்சித்த அந்த ஏழை நாடோடியை அர்ஜுன் காப்பாற்றி அவனது வாக்குமூலத்தையும் சௌரியாவின் ஆள் மாட்டிக்கொண்டதற்கான ஆதாரத்தையும் ஏற்கனவே அரசு வழக்கறிஞரிடம் மதுராவிடம் ஒப்படைத்திருக்கிறான். அடுத்த கணமே மதுரா போலீஸ் படையுடன் சௌரியாவை உண்மையான கொலை குற்றத்திற்கான காரணத்தையும் சாட்சியையும் அளிக்க முயன்றதுக்காகவும் மீண்டும் கைது செய்கிறார்கள். சௌரியா சட்டத்தின் பிடியில் சிக்கிய அர்ஜுன் தன் மகளையும் காப்பாற்றி நீதியையும் நிலைநாட்டுறான். நன்றி.